வாலிபம் என்பது கலைகிற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பது முழு மூடம். வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, புயல் வந்த பின்னே தவிப்பவன் ஏமாளி. எங்க இருக்கு உன் பிள்ளை? எங்கப்பா இருக்காங்க? யார் பையனா? நான் பாடுற பாட்டை பார்த்தியா? வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, புயல் வந்த பின்னே தவிப்பவன் ஏமாளி. வாழ்க்கை என்னும் ஓடம். உன் பையனை கொண்டு வந்து சேர்த்தா போதுமா? வேற என்ன வேணும்? கடனையும் தீர்த்து தாரேன். ஒரு இடத்துல ரகசியமா இருந்துகிட்டு இருக்கான், அவன் இங்க வந்தா பிடிச்சுக்கிடுவாங்க. அதனால பொன்னம் போல அவனை வாழ வச்சு உன் கடனை தீர்த்து உன் பிள்ளைய கண்குளிர வாழ வைக்க வர வச்சிருந்த மகனே. போ. கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வரலாம். வானவர் காவலன் சன்னதி, நீலவானை மோதும் சன்னதி, அழகு நிறைந்த சன்னதி, மிக அற்புதமான சன்னதி. வாங்க அக்கா, உங்க குடும்பத்துல யாராவது சபரிமலைக்கு போயிருக்காங்களாக்கா? போவாரா? இப்ப சன்னதியை பத்தி பேசுறேனே பாத்தியா? அதான் அடுத்து போகலையே, அதனால போகல. இன்னும் ஒரு தரம் காலில் வந்துட்டு வரியா? உன்னுடைய குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தேன். அந்த காலத்துல ஒரு பொம்பளையால உன் குடும்பம் ரொம்ப அமைதி இழந்து வேதனை அடைஞ்சு போச்சு. புரியுதா? ஆனா இப்போ உன் குடும்பத்துல உடல்நிலைகளால் பாதிக்கப்பட்டு மனவேதனையும், இருக்கிற பணத்தை கைவிட்டுட்டு கொஞ்சம் கண்கலங்கி நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். இப்போ உங்களை பாதுகாக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய மனத்தெல்லாம் உங்க பக்கத்துல இல்லாம கொஞ்சம் அலமோதி நிக்கி. உண்மையா? அவைகளையும் சரியாக்கி உங்களையும் ஆயுள் கண்டமில்லாம ஆக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? யாரு? இந்தா என் கனியை கொண்டு அங்க வை. கண்ணை முடிக்கா கொஞ்ச நேரம். கடைக்குள்ள எலி தொல்லை தாங்க முடியலையே. எரியெல்லாம் போயிரும், நிறைய பணமா வந்துடும், நிறைய மக்கள் வருவாங்க. அப்படியே எந்தி பார்க்கலாம். தூக்கி விடுறா, சிந்தாம சிதறாம கொண்டு ஓட்டும். எல்லாம் நல்லா ஆயிரும். தைரியமாரு, பணம் கிடைச்சாச்சு, சந்தோஷமா இரு. பணமே பெரிய மருந்து. சந்தோஷமா இருக்கா? ஒரு பக்கத்து முட்டும் படங்காலம் வீக்கம் இருக்கிறது. யாருக்கு? செய்வன கோளாறால நடந்திருக்குன்னு யார்ட்டையாவது போய் கேட்டியா? ஆனா நடந்தது உண்மை. தீர்த்து தெளிவாகி நடக்க வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா. அப்படி சொன்ன நீங்க வரலாம். அடிபட்ட பாம்பு வெயிலில் காய்ந்து உணர்ந்தது போல் அந்த காலு வீக்கமெல்லாம் உணர்ந்து தெளிவாக நடந்து என்னை பார்க்க வருவான். வெற்றி அடைவாய் மகளே, ஆனந்தம். வாடா கோம்பை கணேசா, கால வந்துட்டு வா. அண்ணா நான் பெங்களூர் கூப்பிடலண்ணே, அந்த அக்கா புறப்பட்டு போனாங்க, சாப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். இன்னொருத்த கால் வந்துட்டு வாடா. ஆடை கட்டி வந்த நிலவோ கூப்பிடுறேன், இருங்கோ. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். என்னையா? உனக்கு தொழிலுக்கு ஒரு ஆதாரமாக நான் கருப்பசாமி இருக்கணும்னு என்னை வேண்டிக்கிட்டியான். இந்தா நிரந்தர வருமானம் கிடைக்கும், உன் கடன்லாம் தெரிந்து செம்மையா இருப்பேன். நான் தான் சொல்ல போறேன், ஏமலே கவலைப்படுறேன்.
தீபாவளி கழிஞ்சு ஒரு வண்டியை போட்டுக்காடா, வெற்றி அடைவாய் போடா. காது கேட்கல என்ன விஷயம் திடீர்னு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மெட்ராஸ் KK நகர்ல இருந்து ஒரு பொம்மநாட்டி கண்ணீர் விட்டுக்கிட்டு வருவாடா, அவளுக்கு நல்ல வாக்கு சொல்லி அனுப்புன்னு சொல்லி என்கிட்ட கருப்புசாமி சொன்னார். அதை என் கூட இருக்கிற ஆட்கள்கிட்ட நான் சொன்னேன். இப்ப நேருக்கு நேர் நிரூபிச்சாச்சா? எடுத்து வச்சு என்னை அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். உண்மையா தெரிஞ்சுக்கோங்க. உட்காருங்க. வரலாம். இப்போ உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உனக்கு பிள்ளையால ஒரு மனவேதனையும் கஷ்டமும் இருந்துகிட்டு இருக்கு. அதை சரி பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதும்லாம். வேற என்ன வேணும்? இந்த பக்கத்துல வா. அவனுக்கு ஆம்பளை பையன் பிறப்பான். ஓராண்டு கால அவகாசத்துல பிறக்கிற பிள்ளைக்கு என் பேர் கருப்புசாமின்னு வை. எல்லாம் வெற்றியா நடக்கும். சென்று வென்று வெற்றியுடன் வருவாயாக. அமைதிக்கு பெயர்தான். எடுத்துக்கலாம். அமைதிக்கு பெயர்தான் வைக்கலாம். அமைதிக்கு பெயர்தான். சாந்தியாவன் பேரு கால் வந்துட்டுவான். மகாசக்தி சுரூபா நாராயண. பைய எடுங்கக்கா. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அது என்ன முத்தாரம்மன் ஒரு சாமி வருது, எங்க இருக்கு? அப்படியா? அதுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? அப்படியா? அங்க மாலை போடுவேன். அதான் வந்து நிற்கிறாள் முத்தாரம்மா. என்ன வேணும் உனக்கு? அழாம சொல்லு. கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக தொழிலால் கடனும் மனவேதனையும் உண்டு. இதில் சில வழக்குகள் வந்து உன்னை டென்ஷன் பண்ணக்கூடிய நிலைமைகள் வருமோ என்ற குழப்பமும் நடந்தது உண்டு. அதே மாதிரி வாழ்க்கைக்குள்ளும் மனவேதனைகளும் பிரிவு பிரச்சனைகள் வரக்கூடிய நிலைகளும் இப்பொழுது விதியில் விளையாடி கொண்டிருக்கிறது. இந்த நிலைகளிலிருந்து வெற்றியாக்கி ஜெயிச்சு தந்தா போதும்லா. வேற என்ன வேணும்? கடனை தீர்த்து தந்துருந்தேன். ஒரு வங்கியிலிருந்து ஒரு நோட்டீஸ் வரும். அது வந்த உடனேயே என்னைய நீ பாத்திரணும். பொதுவா நீ போட்டுட்டனா கோர்ட்டுக்கு போயிரும். மீட்டி தரேன். நல்லா கருப்புசாமிக்கு சென்னை கணவன் மனைவி கால் விட்டு வரலாம். பொறுத்தவர் பூமி ஆழ்வார் மனைவி. ஏன் பொங்குகிறாய்? நாளுக்கு நாள் மாறும் நாகரீகமே. என்ன வேண்டும்? கொஞ்சம் கண்ண முடுங்க. என்னது வருது பாப்பலாம். ஆஞ்சநேயர் வராரா? அவர் எங்க இருக்காரு? ஆஞ்சநேயர் எங்க இருக்காரு? காலில் விட்டுவாங்க. ஹரி ஓம் ஐயம் கிரீம் சவும் ப்ரீம் ஹ்ரீம் நமச்சிவாய மகாலட்சுமி கடாட்சம். தாப்பா, உன் கடனை தீர்க்கிறதுக்கு பணம் தந்திருக்கேன். கடன் தீரும். 9 மாத காலத்தில் எல்லாமே வெற்றியாகும். ஜெயிச்சு தரேன். நல்லா அடுத்து பேசுவோம் அதை பற்றி. இதுதானே பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள். உங்களுக்கு பொம்பளை பிள்ளையாக்கா? சரி, அடுத்து கூப்பிடுறேன். இருங்க, நீங்க முதல்ல கால் வந்துட்டு சண்டை கிட்ட போட்டுறாதீங்க. கொஞ்சம் சமாதானமா இருக்கு. யாருக்கா நீங்க? இவங்க யாரு? ஃப்ரெண்டா? வரலாம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே.
ஒரே வார்த்தையில் நிதானமாக உணர்ச்சி வசப்படாமல் பேச வேண்டும். விட்டு சென்ற கணவனை கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமா? அதில் யாருக்கும் எந்த குளறுபடியும் இல்லையே, எந்த வேதனையும் இல்லையே. அவன் நீதிமன்றம் செல்ல வேண்டும் என்று சொன்னானா? ஆமா, அதுல ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம் பக்கத்தில் எல்லாரும் நியாயம் பேசியிருக்கிறார்கள். அவனுடைய மனதையும் செம்மையாக்கி ஒருங்கிணைந்த வாழ்க்கையை வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டு வரலாம். வரலாம். இந்தா உன் வாழ்க்கை இனிமையாக இணையும். யாராலும் தடுக்க முடியாது. வெற்றியாக்கி தரேன். எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்கம்மா. தைரியமா இருக்கு. போய் நியாயத்தை பேசுவேன், பேச வைக்கிறேன். உங்க பக்கம் தான் வெற்றி கிடைக்கும். நான் இருக்கேன். முதல்ல பேசிட்டு என்னை பாருங்க. வாங்க. எஸ் எஸ், ஆனந்தம் ஆனந்தமுடையுங்கள், ஆனந்தமுடையுங்கள். நல்லா இரு மகளே. இந்தா வெற்றி அடைவார். பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தீங்களா? எங்க இருக்கு பிள்ளை? கால் வந்துட்டு வாங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். குளத்துக்குள்ள ஒரு பொருள் கிடந்தா தேடி எடுக்கலாம். ஓடும் தண்ணீரில் போட்டுட்டா தேடி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் எங்கேயோ ஒரு அணை கிடக்கும் அல்லது கரை ஒதுங்கும். அப்பொழுது நம்ம தூக்கி எடுத்து வந்துடலாம். அது கண்ணுக்கு தெரியணும். கைதேர்ந்த ஒருவனுடைய, கடவுள் போன்ற ஒருவனுடைய துணை நமக்கு வேண்டும். புரியும் நினைக்கிறேன். மனதை குழப்பி அல்ல, தன் அறிவாரை மனதால் முடிவெடுத்து உன்னை மீறி சென்றது. அது பிரத்தியாரின் தூண்டுதலாலே சென்றது. வெற்றியாக்குவோம். கால் வந்துட்டு வரலாம். வேற என்ன வேண்டும்? யாரு? வேற பொம்பளை பிள்ளை என்ன செய்யலாம்? கண்ணை முடிக்கா திரும்பி வர வைக்கிறேன். இவனுக்கு நல்ல வாழ்வை அளிக்கிறேன். பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்காடா தம்பி. வெளிநாட்டுக்கு சிவராமன் ஒருத்தர் இருக்கார், அவர் நம்பர் வாங்கிக்காங்க. கர்பதாமிக்கு 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 நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்குப்பா? வாங்கண்ணே. காலூர் என்ன வழக்கு? என்ன வழக்கு? என்ன வழக்கு? என்ன வழக்கு? என்ன வழக்கு? தொழிலாளி பக்கம் தீர்ந்து இருக்குது. 6 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் பணம் கைக்கு வரல. 1 2 3 4 நவம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் அந்த பணம் உங்களுக்கு அலாட் ஆயிரும், கிடைச்சிரும். வேற என்ன வேணும்? வாங்கி தரேன், ஜெயிச்சு வரலாம். வெற்றி உண்டு. கர்பதாமிக்கு கல்யாணம் முடித்து வைத்த வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனை இருக்கு என்று வேதனைப்பட்டு வந்தது யார்? நீ. இன்னொரு ஆள் இருக்கிறாரே, அவர் யார்? யார்? உனக்கும் அப்படியா? உன் முன்னாடி எங்கடா இருக்க? உன் முன்னாடி எங்க இருக்கா? நீ ஆசையே அலை போலே நாமல்லாதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே.
பருவம் என்னும் காற்றினே பறக்கும் காதல் இளமை மீண்டும் வருமா சுகம் தருமா முதுமையே சுகமாம் காலம் வகுத்த கணக்கை அங்கே யார் மாற்றுவார் காலம்டாம் சூறை காற்று மோதினால் தோணி ஓட்டம் ஓடுமாம் வாழ்வில் இன்பம் வரவு சுகம் செலவு வாழ்வது கனவு கனவுல தான் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் உண்மையா இல்லையா உன் மனைவியை போய் பார்த்தேன் அவளுடைய மன அலைகள் இன்னொரு நட்பின் மூலமாக படர்ந்து திசை திரும்பப்பட்டு மூதேவிகளால் மாற்றப்பட்டது திடீர்னு மூதேவிகளால் மாற்றப்பட்டது 3 பெண்களால் அவள் உள்ள மாறப்பட்டது கால் ஒன்று வரலாம் அதான் மூதேவிகளாலும் மாறிச்சு ஏல கிணறு தம்பி கிணறு வந்து ஆழம் நீ சரியில்லை இவன் கூட வாழ்வது ஒன்று வாழாமல் இருப்பது ஒன்று என்று இப்பொழுதே அவள் விதவை கோலத்தை அடைந்து விட்டாள் அதனால உன் கூட வாழதுக்கு அவளுக்கு மனசில்லை மனது மாற்றப்பட்டது அவளுடைய மார்க்கமும் மனமும் மாறிவிட்டது அந்த மனதை திருப்பி உன் கூட கொண்டு வந்து வாழ வச்சிடணும்னு முடிவுக்கு வந்துட்டியா கால் ஒன்று வா பேசாதே வாயுள்ள ஊமை சொந்தம் என்ன பந்தம் என்ன சொன்னால் பாவமே பேசாதே இதுக்காகிட்டு அந்த விளக்கத்தை பேசக்கூடாது எப்படியோ உன் பொண்டாட்டி கொண்டு சேர்த்துருந்தேன் முதல்ல பொண்டாட்டி உன் பேச்சை காக்க வைக்க அதுக்கிட்ட பிள்ளைகளை தானா வரண்டா ஏசுவி நாணயம் மணி ஓசை கேட்டு இதயம் கலைந்ததடா அவர்களுக்கு அவங்க மனசு மாறி போச்சுடா மதமும் மாறி போச்சுடா அவங்க மனத்தை மாற்றி தெளிவு பண்ணி கொண்டு வரேன் பொறுமையாயிரு என்னை பார்க்கவா ஜெயிச்சிருவா போ கர்ப்பசாமிக்கு ஒரு பெண்மணி என் புருஷனை என்னைய சேப்பாரா சேர்க்க மாட்டாரா அப்படின்னு ஒரு பொம்பளை பிள்ளை கண்ணீர் விட்டு நிற்கிறாய்யா வாமா வாமா சின்னம்மா வயசு வந்த பெண்ணம்மா இந்த நேரம் காட்டுக்குள்ள எங்க போன சொல்லம்மா வா உன் புருஷன் மனத்தை போய் பார்த்தேன் அனாவசியமா சந்தேகப்பட்டு சில வார்த்தைகளை விடுதான் உண்மையா வேதனை மிகுந்த வார்த்தைகளை கேட்டு நகை நட்டுகள் சம்பந்தமான நடைமுறையில் அவன் தவறுகளை செய்துவிட்டு உன்னைய குற்றவாளி ஆக்கி இப்போ கழுத்தை பிடிச்சி வெளியே இருக்கு அவன் மனசு மாறுமான்னு பார்த்தேன் என்னால் மாற்ற முடியும் சேர்த்து வைத்தால் போதுமா கால் வந்துட்டு வா வெந்த புண்ணுல வேல் வாய்ந்தது போல் மனவேதனைப்பட்டு இருக்கிறாள் மங்கை அவன் கூட இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு எனக்கு புரிய முடியலையேன்னு தவிக்கிறேன் ஆனா வேற வாழ்க்கையை பெறக்கூடிய மனசு உனக்கு இருக்கா இல்லை அப்போ அவனை வசப்படுத்துறது தானே சரி பக்கத்துல வா கட்டிய தாலிக்கு சக்தியை கொடுத்து அவன் உள்ளத்தை திருப்பி உன்னோட வாழ வைக்கிறேன் வெற்றி உண்டு மகளே சென்று வென்று வா கர்ப்பசாமிக்கு நான் ஒரு வேலை ஜாப்பு விஷயமா முடிவு எடுத்திருக்கேன் அதுக்கு இடைஞ்சல் வந்துகிட்டு இருக்குன்னு ஒருத்தர் கேட்காரு யார் அது என்ன ஜாப் தம்பி கால் வந்துட்டு வாப்பா வணக்கக்கா நல்லா இருக்கீங்களா ரெண்டு இடத்துல ஒரு ரெஸ்யூம் இருக்கு எங்கெல்லாம் கொடுத்துருக்க ரெஸ்யூம் 2 இடத்துல இருக்குதே சரி இப்போ உனக்கு என்ன செய்யணும் கால் வந்துட்டு வா நீ பணி செய்கிற இடத்துல ஒன்று அப்ளை பண்ண இடத்துல ஒன்று சரியா பா
வாடா. நீ நினைக்கிற ஜாப் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். யாராலும் தடுக்க முடியாது. வெற்றி அடைவாய். அடுத்து ஒரு கேள்வி கேளு. இரண்டாவது மனைவியா? முதல் மனைவி என்னானாள்? கருப்பசாமி, நீ பணி செய்கிற வழியிலேயே ஒரு பெண் கிடைப்பாள். மனம் முடித்துக்கொள். வெற்றி அடைவாய். ஆனந்தமும் வைப்பாய். அவள் இருக்கிற இடத்துல ஒரு அனாதை ஆசிரமம் ஹாஸ்டல் இருக்கும். அதற்கும் அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அதுவே உன் நிர்வாகமாகவும் மலரும். சென்று வரலாம். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு யாருக்கோ ஆபரேஷன் ஆயிருக்காமலா? யாருக்கு 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 என்ன ஆபரேஷன்? ஸ்பைனல் கார்டு. கால் ஒன்று வரலாம். அப்பா ஐயா அம்மா 2 வாரம் வாங்கிக்கலாம். என்னப்பா வேணும்? மலேசியாவில் உன் பையங்களுக்கு இந்த வருஷத்தில் நான் வேலையை வாங்கி தரேன். கடனை அடைச்சி தரேன். அடுத்த கேள்விக்கு பௌர்ணமிக்கு உத்தரவு தரேன். சென்று வரலாம். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு வச்சிருக்காங்களா? யாரு? கை அல்லது காலில் யாரோ பிளேட் வச்சிருக்காங்களா? வேற வச்சிருக்காங்களா? வைக்கணும் வைக்கணும். கால் வந்துட்டு வாங்கோ. தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி. அம்மா மாரியாத்தா எங்கேயும் இருக்காளா? எங்க இருக்கா அம்மா? அப்படியா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா போ. நீலி திரிசூலி. எவ்வளவு தெய்வீகம் இருக்கு பாத்தீங்களா உலகத்துல? உண்மையா இல்லையா? என்ன வேணும் அக்கா உனக்கு? பக்கத்துல வா. நீ தேவையில்லாம கடன் வாங்கி மாட்டி இருக்கிற. இப்ப இருக்கிற கடையை கூட ஒழுங்கா நடத்த முடியாத குழப்பம் இருக்கு. போட்டிக்கு இதுக்கும் நீ இவன் ஏன் இங்கே கடை போட்டிருக்க அப்படி நினைச்சு உன்னை எதிர்ப்பு தெரிவிக்க 2 பேர் நிற்கிறாங்க. இப்போ உன்னுடைய பிள்ளைகளுடைய வாரிசுகளுக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இவைகள்லாம் சரியாக்கி உன்னை தூக்கி நிறுத்தி வாழ வச்சா போதுமா? கொஞ்ச நேரம் கண்ண மூடி என்னையை மட்டும் பிரார்த்தனை செய். உன் கடன் தீரும். அதிர்ஷ்டமாக பணம் கிடைக்கும். வெற்றி உண்டு. உன் பிள்ளைகள ஒரு பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைச்சி சம்பளம் கூடும். ஆனந்தமாக இரு மகளே. வெற்றி அடைவாய். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு ஐயா கருப்பசாமி, என் வாழ்க்கைக்குள்ள எனக்கும் என் மனைவிக்கும் ஏகப்பட்ட பிரச்சனையும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. எங்களால வாழ முடியல. சில சமயத்தில் நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும், சூசைட் பண்ணிக்கலாமான்னு கூட தோணுது. கால் வந்துட்டு வாடா. உண்மைதானடா? நான் தான் நீ தான். இன்னொரு கால் வந்துட்டு வா. உன் உள்ள சாமிகிட்ட போகலடா. வா தம்பி, வா தம்பி, வா தம்பி. அம்மா, உனக்கு வேண்டிய வழக்கறிஞர்கள் யாரும் இருக்காங்களா? அவங்கள்ட்ட இதை பற்றி பேசுனியா? ஏன் பேசல? இப்போ அவளை என்ன செய்யணும்? கூப்பிட்டு வரணுமாடா? உங்கள் அம்மாங்க இந்த கண்ணாடியை உள்ளவை, இந்த விரலை பிடி. அவள் உள்ளத்தை பார்க்கட்டும். அங்கு அவளுக்கு எந்த ஆதாரமும் இருக்காது. ஏறி இருக்கிற கொப்பு ஒடிந்து விடும். உன்னை நாடி வருவாள். உன் கடன் தீரும். உன் குடும்பமும் ஒன்று சேரும்.
அந்த நிலைகளில் மாற்றமும் ஏற்றமும் நடக்கும் மகனே. 3 மாதத்துக்கு பிறகு எல்லாம் ஒளிமயமாக இருக்கும். சென்று வா. கர்மசாமிக்கு என் மகனுக்கு வேலை விஷயமா முயற்சி பண்ணியிருக்கேன். பேவுள்ள அதுவும் சொன்னதை கேட்க மாட்டுக்கு, விஷயமும் நடக்க மாட்டுக்கு. கால் வந்துட்டுவானே, இது என்னங்கண்ணே என்ன என்னங்கண்ணே வரலாம். வாலிபத்தில் காதலிக்க இந்த ஜாதகத்தில் இடமும் இல்லை. யார் ஜாதகம் அது? பையனா? மெட்ராஸில் எந்த இடம்? பெரம்பூர். தம்பி இலக்கணத்தில் ராகும் 7ஆம் இடத்துல கேதும் இருக்கிறது. அவனுடைய பெயர் குமரன். ஜனன ஜாதகம் பேரே எழுதலையிட. கே யோகேஸ்வரன் 2004. உன் மகன் லவ் பண்ணி கல்யாணம் முடிப்பான்டா. அதே மாதிரி அவன் சுய தொழிலை ஆரம்பித்து பல கோடிகளை சம்பாத்தியம் செய்து நிறைவேறுகளுக்கு உதவி செய்வான். அப்ப மேல மனதுக்குள்ள கொஞ்சம் வெறுப்பும் வேதனையும் அவனுக்கு இருக்கா. அம்மா சொல்ல கேட்பான். ஆனா அவளுக்கு தெரியாம ரூபாயை எடுத்துக்கிடுவான். அந்த பெயர் காப்பாய்த்தாரன். எத்தனை பேர் ஜாதகத்தை என் தலையில கொண்டு வந்து போட்டிருக்க நீ? இந்த வச்சுக்கா நீ. இவன் யாரு? சுயநலக்காரப்பைய இவன். நல்லா புரிஞ்சுக்கா. அவனுடைய வாழ்க்கையை அவன் ரொம்ப சேஃப்டிக்கா வச்சுக்கிடுவான். தன் காரியத்துக்காக யாரையும் கையில் எடுத்து போட்டுக்கிடுவான். இப்போ அவன் முயற்சி பண்ணக்கூடிய வேலையும் வாய்ப்பும் அவனுக்கு கிடைச்சிரும். என்ன, அவனுக்கு திருமண வாழ்க்கை செம்மையாக இருக்கும். ஒரு பிள்ளை பிறந்த பிறகு கொஞ்சம் முண்டிக்கிட்டு பகையாகுவான். அப்போ நீ என்னைய பார்க்க வருவ, நான் சரியாக்கிருவேன். காலில் விழுந்துட்டு வா. நம்ம சொன்ன எவன் கேட்கான்? வேற என்னடா வேணும்? குறைச்சி கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. அப்போ ஒரு பொம்பளைய சொன்னேன். ஏன்னா கடவுள்கிட்ட போய் வரம் கேட்கும்போது ஏன்டா குறைய கேட்கணும்? வெங்கடாச்சலபதி, கருப்பசாமி இவங்கெல்லாம் அந்த உலகத்தில் படியிழக்க பிறந்தவங்க. நீங்கள் ஏன் குறைய கேட்குறீங்க? அவங்க அப்பா வீட்டு சொத்தா தகுந்த போதே கேட்குறதே கேடு. உண்மையாக கேடு, உயர்வாக கேளுடா. வீடு கட்டணும் கண்டிப்பாக. உனக்கு வீடு 1.5 வருஷத்தில் கட்டி தருவேன். கடனெல்லாம் தீர்த்து தருவேன். உன் பிள்ளைக்கு வேலையும் தரேன். ஆனந்தமா இருடா போ. ஆனால் வீட்டில் என் உருவத்தை வச்சு கும்பிடணும்டா. நீ சந்தோஷமா இருடா. கோடி கோடியா குமியுண்டா உனக்கு. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு ஆந்திராவா? சென்னையிலிருந்து ஆந்திராவில் தொடர்புடையவர்னு சொல்லுது. யாரு பாப்பா? என்ன விஷயம் உனக்கு? ஆந்திராவில் என்னடா? மெட்ராஸ்ல இருக்கியா? எங்க இருக்கிற? புரியல எனக்கு ஒண்ணுமே. இருக்கிற. இப்போ அங்க ஆந்திராவில் யாரெல்லாம் இருக்கா? இப்போ அங்க தொழில் சொத்துக்கள் அங்க இருக்கா? ஆந்திராவில் இருந்து சரி கால் வந்துட்டு வா. கண்ணில் என்ன கார்காலம். சங்கு சக்கரம் திருநாமம். பெருமாள் கோயில் எங்கடா இருக்கு? அது எனக்கு தெரியாதா? சென்னையில் எங்க இருக்கு? நீ இருக்கிற இடத்துல கால் வந்துட்டு வாப்பா. இங்கேருந்து போனேன் குதிரையில். மேலே சங்கு சக்கரம் திருநாமம் தெரிந்தது. என்னடா இவன் இடத்துல இதெல்லாம் இருக்கான்னு கேட்டுருவோமேனு நினச்சேன். அதான் வா. உன் மனைவி எங்கே இருக்கிறா? சரி, இப்போ என்ன செய்யணும் உனக்கு? நிறைய கடன் அப்படியா? பக்கத்தில் வா. என்ன லக்கணம் நீங்கள்? விருச்சிக லக்கணத்துக்கு 2 முன்னாடிக்காரனாக இருப்பார் உங்கள் தாத்தன். உண்மைதானே? என்னடா கால் வந்துட்டு வா. நீ நீயும் கல்யாணத்துக்கு முன்னால ஒரு பிள்ளைய காதல் வச்சிருப்ப. அது நடக்காம போயிருக்குமே. சரி இருக்கு, போயிட்டு வா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கான். சரிண்ணா? 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கவன் அடுத்தவனுக்கு உதவி செஞ்சே ஓஞ்சி போயிடுவான். நீ அப்படி உதவி செஞ்சு
எல்லாரும் நல்லா இருக்கா, ஆனா அன்னைக்கு நீ நல்லா இல்லையேடா மகனே. அதனால இப்ப திருமால் உன் மீது கருணை கொண்டு குபேரனுக்கு நிகராக குசேரனுக்கு செல்வத்தை கொடுத்தது போல உனக்கு படி அளக்கும்படி மேல இருந்து கட்டளை. கால் ஒன்று வா, வெற்றி மாலை கொடு. ஏன் கவலைப்படுற? லக்கணத்துக்கு 2ஆம் இடம் சனி பகவான். எங்க இருக்கிறார் சனீஸ்வரர்? 6ஆம் இடத்துல இருக்கிறதால ஜோதிடம் உனக்கு சரியா தொழில் ஓடாம இருக்கும், மனக்குழப்பம் இருக்கும். நிறைய பொதுமக்கள் உன்னைய நாடி வர வைக்கிறேன். கொஞ்ச நேரம் கண்ண மூடி என்னையவே பிரார்த்தனை செய். இந்தாப்பா, உன் கடன்கள்லாம் தீரும் அளவிற்கு உனக்கு பணம் கிடைக்கும். சனி பகவானை துதித்து என்னையும் துதிபாட உனக்கு தொழிலும் உயரும், புதிய வருமானமும் பெருகும். வெற்றி அடைவாயப்பா.